எல்லாரும் சொல்லணும். சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் வந்த கடமை. இதை நான் செய்யாம எனக்கு ஐயோ. ஐயோன்னா சாதாரண ஐயோ கிடையாது. இயேசு கிறிஸ்து ஐயோன்ற யார் யூஸ் பண்ணுவாரு? பரிசேயருக்கு யூஸ் பண்ணுவாரு. ஐயோ அப்படின்பாரு. அவங்க வாழ்க்கை அவ்வளோ மோசமா இருக்கும். நம்ம ரசி போட்டிருக்கோம். எப்படி காசு போட்டு நம்ம ரசி போட்டாமா? இல்ல நமக்கு யாரும் ஜோமன் நம்ம ரசி போட்டாமா? அப்படி வசனம் சொல்றது. நான் கிறிஸ்தவ கொண்டு பார்த்திருக்கேன். அதனால நான் ரசிக்கப்பட்டேன். அப்படியே வசனம் போட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அவர் ஈவா ரசிச்சிருக்காரு. நம்ம ரசிக்கிறது அவர் மதிச்சிருக்காரு. அவர் பட்ட அடிகளை பாருங்க, நிந்தைகளை பாருங்க, அவமானங்களை பாருங்க. இப்படியா நம்ம ரசிக்க முடிக்க அவர் நம்முடைய பாவம் மொத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மதிச்சிருக்காரு. பாவ முடியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமா மாறினார். இதை நான் செய்ய அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல நமக்காய், ஒரு ஆட்டை போல எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு நொடி நேரத்தை எல்லாத்தையும் அடிச்சிருக்கலாம். நோவா காலத்தை பார்த்துட்டாரு. நோவா காலத்துல ஜனங்களை நான் உண்டாக்குறதுக்கு விசனம் போடுறேன். எதுக்காக? ஜனங்கள் என்னுடைய சொல்லுக்கு கேட்கல, பாவம் செய்றாங்க, தீமை செய்றாங்க அப்படின்னு. அப்போ எங்க அப்பா இப்படி போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏன் எனக்கு இருக்குது. ஆனா உங்களுக்கு இருக்கா? உங்க சொந்தக்காரங்க ரசிப்பட்டாங்களா? உங்க வீட்டை ரசிப்பட்டாங்களா? தெருவில் பக்கத்துல ரசிப்பட்டாங்களா? இந்த கவனம் நமக்கு இருக்கணும். 4 குஷ்டரோகி அவங்க வாழ்ந்த பட்டணத்துல இருக்க முடியாது. குஷ்டரோகிய ஒரு பட்டணத்தை விட்டு வெளியே வச்சிருவாங்க. அந்த குஷ்டரோகிக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குது. அந்த குஷ்டரோகி ஒரு ஊர்ல சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாம ஒரு குழந்தைய வெட்டி பிச்சு தின்றாங்க. பஞ்சத்துல குழந்தைய பிச்சு தின்றாங்க. அந்த அளவுக்கு பசியில இருக்காங்க. அப்ப அந்த 4 குஷ்டரோகி அந்த ஊருக்கு புறம்பா இருப்பாங்க. குஷ்டரோகியை ஊர்ல வைக்க மாட்டாங்க. குஷ்டரோகிகளை ஊருக்கு வெளியே வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பாடு கிடைச்சதுனால அந்த குஷ்டரோகி என்ன பண்றாங்க? சாப்பாடுங்க இருக்கு, நம்ம மக்கள் சாப்பிடாம இருக்காங்க, சாப்பாடு இருக்குன்ற நற்செய்தியை அவங்க நம்ம சொல்லணும். அதை சொல்லல அப்படின்னா இந்த ரத்தப்படி நம்ம வேலை வரும். இன்றைக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க நாள்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு தெரியும் சாப்பாடு இல்லாம சாவாங்க, அவங்க சாப்பாடு இருக்குது. அப்ப அந்த சாப்பாடை கொண்டு போய் சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு நற்செய்தி சொல்றதுக்கே அவங்க அப்படி சொல்றாங்க. அப்படின்னா நீங்க மரிச்சீங்கன்னா நரகம் போவீங்க, தேவன் உங்க மேல கோபத்துல இருக்காரு, இயேசு விசுவாசிங்க, உங்க ஆத்மா காப்பாற்றப்படும், நித்திய நரகத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்ற நற்செய்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? இது விசுவாசிக்கிறோமா இல்லையா? அப்படி விசுவாசிங்கன்னா எங்க அப்பா ரசிக்கப்படலையேன்ற ஒரு கவலை நமக்கு இருக்கணும். எங்க தங்கச்சி ரசிக்கப்படலையேன்னு கவலை இருக்கணும். என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ரசிக்கப்படலையேன்ற கவலை இருக்கணும். அப்படி கவலை இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்க? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து, நீங்க பாவி மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சிருக்காரு, அவரை விசுவாசிங்க, அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் எங்க அப்பாவுக்கு குறிச்சு வேதனைப்படுற, துக்கப்படுற, அது போல நீங்க பட மாட்டீங்க. எனக்கு ஒரு விதத்துல விசுவாசம் இருந்தாலும் ஒரு விதத்துல எனக்கு என்ன இல்லை, எங்க அப்பா நிச்சயமா இயேசு விசுவாசாங்களான்றது எனக்கு கவலையா இருக்குது. அதே போல என் தங்கச்சி குறிச்சும் எங்க அம்மா குறிச்சும் மச்சான குறித்தும் எனக்கு இதான் கவலை. இதான் சொல்லுவேன், அவர் விசுவாசிங்க. நீங்க விசுவாசிங்கன்னா அவர் சொன்னதை செய்வீங்க, அதுதான் கனிகள். ஒருவேளை நான் சபைக்கு போறேன், நான் ரசிக்கப்படன்றதுக்கு அது கனிகள் கிடையாது. சர்ச்சைக்கு போறதும் ஜெபம் பண்றதும் பைபிள் வாசிக்கிறதுனாலையும் ரட்சிக்கப்படுறதுக்கான கனிகள் கிடையாது. கடமைக்கு வாசிக்கலாம், கடமைக்கு சர்ச்சைக்கு போகலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்து போல மாற ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. மறுபடியும் பிறந்தவங்க ஒரு குழந்தைய போல, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்குமோ, ரட்சிக்கப்பட்டவங்க ஆசையா நான் ஏசப்பா பாடணும், ஏசப்பா துதிக்கணும், நான் ஏசப்பா பிடிக்காத காரியங்களை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களை ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, இயேசு போல மாறுறதுக்கு வளருவாங்க. ஆகவே இங்க வந்திருக்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தான் நன்றி. ஆகவே நீங்களும் என்ன பண்ண, இது போல உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கும். அவங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க. இன்றைக்கே ரட்சினால், இன்றைக்கு மனம் திரும்பி தேவனுக்காக நம்ம செயல்படுவோம். உண்மையாகவே அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், உருவாக்குவார். இதே போல நீங்களும் ஒரு கவலை இல்லாதபடிக்கு, துக்கம் இல்லாதபடிக்கு வாழணும் அப்படின்னா உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை ஆதாயப்படுத்துற பொறுப்பு உங்களுது. அவங்க மரிக்கும் முன்னாடியே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்றதை நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாருக்கும் நன்றி.